ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் டைமில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்கள் எப்போ வேணும்னாலும் செய்யலாம். கிறிஸ்மஸ் வரவழியாக நான் இப்போ போடுறேன். சிஸ்லிங் நட்டெல்லா ப்ரௌனி வித் வெனிலா ஐஸ்கிரீம் அதான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த யம்மியான ரெசிபியை குயிக் அண்ட் ஈஸியாக செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் மிக்சிங் பவுலுக்குள்ளே 2 முட்டை அடித்து விட போகிறேன். குயிக்காக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, நிறைய காம்ப்ளிகேட்டட் இல்லாமல். இந்த முட்டையோட நான் 3/4 கப் சீனி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து 1 கப் வரையும் கூட எடுக்கலாம். நான் நெட்டெல்லா போடுறபடியாக நான் வந்து 3/4 கப் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் சீனி கரையும் வரையும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த முட்டையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ள ஒரு 3/4 கப்பு கிட்ட நியூட்டெல்லா இதை வந்து நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த 3/4 கப் நியூட்டெல்லாவை போட்டாச்சு. வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஆகி கொண்டு வரைக்க ஒரு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார். இது நல்லா இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா சேர்த்து விடுவோம். இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணியாச்சு. ப்ரௌனிக்கு வந்து பேக்கிங் பவுடர் எல்லாம் போடுறதில்ல, இவ்வளோதான் மிக்ஸ். இதை வந்து நாங்கள் இப்போ பேக்கிங் ட்ரேக்கு மாற்ற போகிறோம். இப்போ இந்த பேக்கிங் பேனில் வந்து நான் பட்டர் போட்டு ஆயில் பேப்பர் போட்டு பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே இந்த பேட்டரை விட்டுருவோம். நான் வந்து மேலால் கொஞ்சம் நட்டெல்லா போட போகிறேன். மிச்ச நட்டெல்லா இருக்குது, அதை அப்படியே எடுத்து மேலால் போட்டு விட போகிறேன். எங்களோட ப்ரௌனி பேட்டர் ரெடி. நான் இதை 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு முதல் 5 மினிட்ஸ் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு 180 டிகிரி செல்சியஸில் நான் இதை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பேக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆற விட்டு தான் நாங்கள் வெட்ட போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு காட்டுறேன். ப்ரௌனி பேக் ஆகி வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 1/2 hour விட்டுருக்கேன். விட்டு நல்லா ஆறிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சிஸ்லிங் ப்ரௌனி செய்கிறபடியாக இந்த சிஸ்லிங் பிளேட் வச்சுருக்கிறேன் நான். அதனால் நான் இதை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு வர போகிறேன். இதை வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அடுப்பில் வச்சுட்டு அப்படியே அடுப்பை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா சரி, நல்லா ஹீட் ஆகணும். இப்போ இது தேவையான அளவு சுட்டுட்டுது. எப்பயுமே சிஸ்லிங் பிளேட் ஆர்டர் பண்ணும்போது இப்படி ஒரு கட்டாயம் ஒரு ஹேண்டில் ஒன்று வரும். இதை கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. துணியால் எல்லாம் எடுக்க போகாதீங்க, சரியான சூடாக இருக்கும். அப்போ இதாலேயே எடுத்து வச்சுருவோம், ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு மேலே நான் சாக்லேட் சாஸ் விட போகிறேன் கொஞ்சம்.
அதுக்கு மேலே ப்ரௌனி வச்சுருவோம். ஒரு 2 பீஸ் ப்ரௌனி. அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் ஸ்கூப் ஒன்று வச்சுருவோம். இந்த ஸ்கூப் வந்து உடைஞ்சிட்டுது, நான் அதை கவனிக்கல. ஓகே, இந்த ஹீட்டுக்கு இது உருகும். மேலாலேயும் கொஞ்சம் போட்டுருவோம். நல்ல ஒரு டேஸ்டான சிஸ்லிங் ப்ரௌனி ரெடி ஆகிட்டுது வித் ஐஸ்கிரீம். நீங்களும் இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஹாலிடே சீசனை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பாய்.